Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி, The Yellow Wallpaper by Charlotte Perkins Gilman. Before we enter into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So, the author is Charlotte Perkins Gilman. She was born on July 3rd, 1860 and she died on August 17, 1935. She was an American humanist, novelist, writer, lecturer and an advocate for social reform. So, இந்த மாதிரி பல்முகங்கள் உங்களுக்கு உண்டு. She was a feminist and served as a role model for future generation of feminists because of her unorthodox concepts and lifestyle. அவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வாழ்ந்தவங்க ஏர்லி 20th செஞ்சுரியில் வாழ்ந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு முன்னோடியா இருந்தாங்க, ஃபியூச்சர் ஃபெமினிஸ்ட்கான முன்னோடியா இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஃபெமினிஸ்ட் அந்த பெண்ணியம் பத்தி பேச ஆரம்பிச்ச காலத்துல வாழ்ந்திருக்காங்க, அதோட பிகினிங் பீரியட்ல வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ஜெனரேஷன் ஃபெமினிஸ்ட்க்கு ஒரு மாடலா வாழ்ந்திருக்காங்க. அன்ஆர்த்தடாக்ஸ் கான்செப்ட்ஸ் லைஃப் ஸ்டைல தான் பின்பற்றியிருக்காங்க. அதாவது ட்ரெடிஷ்னலா ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைல, பெண்ணோட எப்படி அவங்க திங்க் பண்ணோம், இது எல்லாத்தையும் வந்து புறம் தள்ளிட்டு நிராகரிச்சுட்டாங்க அவங்க. ஸோ ஷி வாஸ் அ மாடல் ஃபார் ஃபெமினிஸ்ட். Her best remembered work today is her autobiographical short story, The Yellow Wallpaper. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, எல்லோ வால்பேப்பர், இது வந்து அவங்களோட பெஸ்ட் ரிமெம்பர்ட் ஒர்க்காக இன்னைக்கு பார்க்குறோம். ரொம்பவே அவங்களோட புகழ்பெற்ற ஒரு ஒர்க்னா இதுதான். இதில் வந்து அவங்க இது வந்து ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஷார்ட் ஸ்டோரியாக சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து அவங்க பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ரைட், ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ஷார்ட் ஸ்டோரி. த எல்லோ வால்பேப்பர் இஸ் அன் எக்ஸாகரேட்டட் அக்கவுண்ட் ஆஃப் சார்லட் Perkins Gilman's personal experiences. ஸோ ஆக்சுவலாக எல்லோ வால்பேப்பர் வந்து அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதை வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி கொஞ்சம் பெருசுப்படுத்தி கதையாக சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்கள் அவங்க நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. எப்போவுமே வந்து ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னால், ஈவன் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபிக்ஷன் ஆக்குனா கூட, ஹிஸ்ட்ரியை நாவல் ஆக்குனா கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு அவுட்லைன், ஒரு உண்மை இருக்கும், அதை பெருசுப்படுத்தி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இவங்களும் இவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்களை பெருசுப்படுத்தி இந்த எல்லோ வால்பேப்பரில் சொல்லியிருக்காங்க. In 1887, shortly after the birth of her daughter, Gilman began to suffer from serious depression and fatigue. ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு அப்புறம் 1887 அவங்க ஷி கேவ் பர்த் டு ஹர் டாட்டர். அவங்க குழந்தை பிறந்தோன்னா அவங்களுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு டிப்ரெஷன். இந்த நிறைய பெண்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இவங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா ஆஃப்டர் டெலிவரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. சீரியஸ் டிப்ரெஷன், ஒரு மாதிரி டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா, மன அழுத்தத்தினால சஃபர் ஆகுறாங்க. ஃபெட்டிக், பயங்கரமான ஒரு இது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, டயர்டாக இருக்காங்க. She was referred to Silas Weir Mitchell, a leading specialist in women's nervous disorders in the 19th century, who diagnosed Gilman with neurasthenia and prescribed a rest cure of forced inactivity. சரி, இப்போ வந்து இவங்களுக்கு எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு யார்கிட்ட நம்ம ஆத்தரை வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா சைலாஸ் வேர் மிட்சல். இவரை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கூட புக்கில் வரும். அவங்க அவ்வளோ காட்டமாக இவர் பேரை சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டாக்டர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இவரை போய் பாருங்க, ஒய்ஃபுக்கு சரியாயிடும்னு சொல்லி, இவங்களுக்கு குணமாயிடும்னு சொல்லிட்டு சைலாஸ் வேர் மிட்சல் அப்படிங்கிற சொல்லி ஒரு நர்வஸ் டிஸார்டர்ஸ் ட்ரீட் பண்ணுற ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க. ஹூ டயக்னோஸ்ட் கில்மன் வித் நியூராஸ்தெனியா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கில்மனுக்கு வந்து நியூராஸ்தெனியா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குன்னு டயக்னைஸ் பண்ணுறாரு. ஸோ இவங்களுக்கு இருக்க அந்த டிசீஸ் பேர் என்னன்னா நியூராஸ்தெனியா. அண்ட் பிரிஸ்கிரைப்ட் அ ரெஸ்ட் கியூர் ஆஃப் ஃபோர்ஸ்ட் இன்ஆக்டிவிட்டி. அதுக்கு மருந்தா என்ன சொல்றாரு, இதுக்கு வந்து மருந்துன்னு அவர் பெருசா ஒன்றும் சொல்லலை, ஒரு சில டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ரெஸ்ட் தான் கியூர் பண்ணுன்னு சொல்லிட்டார். ரெஸ்ட் கியூர், ஓகே, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், வேற ஒரு இடத்துக்கு போகணும், ஃபுல்லா எந்த ஃபோர்ஸ்ட் இன்ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாங்க. ஃபோர்ஸ்ட் இன்ஆக்டிவிட்டினா எந்த விஷயமும் நீங்க செய்யக்கூடாது, எந்த உடல் உழைப்புமாகட்டும், மன உழைப்பு, அதாவது மென்டல் ஆக்டிவ், பீயிங் மென்டலி ஆக்டிவ், எதையும் யோசிக்கக்கூடாது, எதையும் செய்யக்கூடாது, உடலும் சரி மனசும் சரி எதுவுமே வேலையை பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்கிறது தான் ஃபோர்ஸ்டு இன்ஆக்டிவிட்டி. அதுதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. வேர் மிட்சல் பிலீவ்ஸ் தட் நர்வஸ் டிப்ரெஷன் வாஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஓவர் ஆக்டிவ் நர்வ்ஸ் அண்ட் ஆர்டர்ட் கில்மேன் டு சீஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப்
creative activity including writing for the rest of her life. ஸோ வியர் மிச்சல் என்ன நம்புறாரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நர்வஸ் டிப்ரெஷனுக்கு அந்த டாக்டரோட நம்பிக்கை என்னவா இருந்திருக்கு, இது மாதிரி நர்வஸ் டிப்ரெஷன், மன அழுத்தம், இது மாதிரி நரம்பு சம்பந்தமான வியாதிகள் வந்தா இதுக்கு காரணம் என்னன்னா ஓவர் ஆக்டிவ் நர்வ்ஸ். ரொம்பவே இவங்க வந்து ஒரு ஓவர் ஆக்டிவா இவங்களோட நரம்புகள் இருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவர் வந்து அவரோட ஸ்டடியில அவர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன பண்றாரு, எல்லா கிரியேட்டிவிட்டியும் ஸ்டாப் பண்ணுங்க, ஃபுல்லா ரெஸ்ட் தான் இன்னும் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லா, அப்பதான் உங்களால நார்மலா இருக்க முடியும்னு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தராரு. த கோல் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வாஸ் டு ப்ரொமோட் டொமஸ்டிசிட்டி அண்ட் காம் ஹர் அஜிடேட்டட் நர்வ்ஸ். அப்போ அந்த கோல் என்ன, ட்ரீட்மெண்ட்டோட கோல் என்ன அப்படின்னா, அவள் வந்து வேற ஏதோ வேலை பார்த்துட்டு தன்னை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுட்டு இருக்காங்க, வேற ஏன்னா இவங்களை பல்முகங்கள் உள்ள ஒரு ரைட்டராக பார்க்குறோம், நாவலிஸ்டாக இருக்காங்க, ரைட்டராக இருக்காங்க, வேற ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, வேண்டாம், உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், யூ ஜஸ்ட் ஸ்டாப் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ், டேக் ரெஸ்ட், ஓகே, டொமஸ்டிக்கலாக இருங்க, வீட்டோட இருந்து வீட்டு வேலைகளை பார்த்துட்டு அமைதியா இருந்தா போதும். அண்ட் காம் ஹர் அஜிடேட்டட் நர்வ்ஸ், அதுதான் உங்களோட அந்த நர்வ்ஸை வந்து காம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. கில்மன் attempted to endure the rest cure treatment and did not write or work for 3 months. கிட்டத்தட்ட 3 months வந்து கில்மன் வந்து அதை ஃபாலோ பண்றாங்க. Eventually she felt, நம்ம இப்போ ஆத்தர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், eventually she felt herself beginning to go slowly insane from the inactivity and at one point was reduced to crawling under her bed holding a rag doll. ஓகே, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ரெஸ்ட் ஒரு வேலையும் செய்யாம, அதாவது ரொம்ப வேலைகளை செஞ்சுட்டே இருக்கிறவங்கள ஒண்ணுமே செய்யாதன்னு இருந்தா அதுதான் அவங்கள வந்து பைத்தியமாக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நம்ம கில்மனுக்கு வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க நிறைய பயங்கர ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு லேடி, அவங்கள ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு விட்டோம்னா வாட் ஹேப்பன்ஸ் டு ஹர் அப்படின்னு சொன்னா ஷீ இஸ் ஸ்லோலி கெட்டிங் இன்சேன். அவங்க வந்து அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா பெட்டு கடியில அப்படியே தவழ்ந்து போய் ஒரு டாலை வச்சுக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த இன்ஆக்டிவிட்டி கொண்டு போய் விடுது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. So, sorry for the interruption. So, the lady, the narrator, okay, narrator illa nama story oda writer Gilman, she was suffering from the neurasthenia அப்படிங்கிற அந்த டிசீஸ்ல அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணாரு இந்த டாக்டர். She was at one point she was reduced to crawling under her bed holding a rag டால். ஸோ அந்த ரெஸ்கியூர் எடுக்கிறப்ப அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒன் டே வந்து ஒரு டால் வச்சுட்டு ஒரு கட்டில் கடியில பயத்துல போய் படுத்திருக்காங்க. ஸோ அன்லைக் த ப்ரொட்டகனிஸ்ட் இன் ஹர் ஸ்டோரி, கில்மன் டிட் நாட் ரீச் த பாயிண்ட் ஆஃப் டோட்டல் மேட்னஸ், பட் ஷி நியூ தட் ஹர் டிட்டீரியோரேட்டிங் மென்டல் கண்டிஷன் வாஸ் டியூ டு த அப்ரெசிவ் மெடிக்கல் ரெஜிம் தட் வாஸ் மென்ட் டு கியூர் ஹர். ஸோ இவங்க ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை அப்படியே பாசிவா தாங்கிக்கிறாங்க. ஆனா கில்மன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து தாங்கிக்கல. நம்ம ஸ்டோரியோட ஆத்தர் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கட்டத்துல வந்து இல்ல இந்த ஃபோர்ஸ்டு ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு அவங்களுக்கு புரிய வந்துடுது. ஏன்னா அவங்க மென்டல் கண்டிஷனை அதை பாதிக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது இப்படியே போச்சுன்னா நம்ம டோட்டலா மேட் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்டோரியில இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த ப்ரொட்டகனிஸ்ட் கடைசியில டோட்டலா மேட் ஆயிடுவாங்க. ஆனா இங்க வந்து கில்மன் என்ன பண்றாங்க, இன் ரியல் லைஃப் பயோகிராஃபின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ கில்மன் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மென்டல் கண்டிஷன் மோசமாக ஆரம்பிக்குது, டெட்டீரியரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே அவங்க இந்த ஃபோர்ஸ்ட் இந்த ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் நினைக்கிறாங்க. She abandoned Mitchell's advice and moved to California in order to overcome her depression on her own. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட அந்த மன அழுத்தத்துல இருந்து விடுபட அவங்களே முயற்சி செய்யறாங்க. டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபோர்ஸ்ட் ரெஸ்ட் எல்லாம் விட்டுட்டு கலிபோர்னியாவுக்கு மூவ் பண்றாங்க. Although Gilman's attempt was successful, she claimed to suffer from post-traumatic stress from Weir Mitchell's treatment for the rest of her life. இப்போ வந்து கில்மனோட அட்டெம்ப்ட் தான் சக்சஸ்
சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்ல. இவங்க என்ன பண்ணாங்க, கலிஃபோர்னியாவுக்கு போய் எப்பவும் போல வழக்கம் போல அவங்க செயல்பட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கியூர் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க தனக்கு தானே கொடுத்துக்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் தான் சரியானதே ஒழிஞ்சு டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சரியாகல. ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால ஒரு ட்ராமா, ஒரு பயம், அது போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. ஒரு மாதிரி ஒரு மன அழுத்தத்துல இருந்து அவங்க விடுபட்டா கூட ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருந்தது. அத போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து விடுபட்டதுனால ஏற்பட்ட விளைவு, அதுல ஒரு மாதிரி அவங்க சஃபர் ஆகுறாங்க. அது லைஃப் ஃபுல்லாவே இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. In 1890, Gilman wrote the Yellow Wallpaper in an effort to save other women from suffering the same oppressive treatment. இவங்க எழுதினது, இந்த ஸ்டோரி எழுதியிருக்குது 1890ல. ஸோ இந்த வால்பேப்பர்ன்ற இந்த ஸ்டோரி வந்து அவங்களோட மெயின் ஐடியா என்னன்னா, ஷி வாண்டட் டு சேவ் அதர் விமன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இப்போ விமனுக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் ஒரு சில பிரச்சனைகள், உடல்ல ஏற்பட்ட மாற்றங்கள்னால மன அழுத்தம் வருகிறது இல்லையா. ஸோ தே ஹாவ் அந்த அடிக்கடி இந்த டிப்ரெஷனுக்கு அவங்களோட உடல்ல ஏற்பட்ட ஹார்மோன் சேஞ்சஸே ரீசனா இருக்கு. அப்போ அந்த மாதிரி விமனை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் கில்மனோட நோக்கமா இருக்கு இன் ரைட்டிங் திஸ் எல்லோ வால்பேப்பர். வேர் மிட்சல் அண்ட் ஹிஸ் treatment play a key role in the narrative. ஸோ வேர் மிட்சல் பற்றி இவங்க ஸ்டோரிலையும் அந்த நிஜம் டாக்டரை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டு தான் மெயின் நரேட்டிவாக இருக்குது. அவரோட அந்த ஃபோர்ஸ்ட் ரெஸ்ட் அதுதான் மெயின் நரேட்டிவ். In the third section of the text, the protagonist's husband even threatens to send her to Ware Mitchell in the fall if she does not recover soon. ஒரு கட்டத்தில் வந்து அது எப்படி நடக்கும்னா, நீ மட்டும் ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்கலைன்னா நான் வேர் மிட்சல்ட்ட அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டகனிஸ்டோட ஹஸ்பண்ட் வந்து பயமுறுத்துறதுக்கு யூஸ் பண்ற, பூஜாண்டிட்ட அனுப்பிச்சிருவேன்ற மாதிரி வேர் மிட்சலோட பேரை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல வேர் மிட்சல் வந்து ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா இருக்காரு. அவரோட பேரை இவங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு பயமுறுத்துறதுக்கான டூல் மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து வேர் மிட்சலோட நேமை அந்த ஷார்ட் ஸ்டோரியில ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. த பப்ளிக் ரியாக்ஷன் டு த ஸ்டோரி வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் மிக்ஸ்டு. இந்த ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரியை வந்து ஏத்துக்க கூட மாட்டாங்க ஒரு சில புக்ஸ். இது என்ன இப்படி ஒரு ஸ்டோரி, இதை படிச்சா எங்களுக்கு டிப்ரெஷன் வந்துருச்சுன்ற மாதிரி எல்லாம். இதோட ப்ராப்பரான இந்த மீனிங் வந்து ஒரு ஏதோ ஒருத்தர் தான் இதை பப்ளிஷ் பண்ணுவாரு. ஆனா ஒரு மிக்சடான ஒரு ரியாக்ஷன். ஒரு சிலர் ஸ்டோரி நல்லா இல்லைங்கிறாங்க, ஒரு சிலர் இது சூப்பரா இருக்குங்கிறாங்க, இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, இது ஹாரர் ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. கோத்திக் எக்ஸாம்பிள்ல வரக்கூடிய ஸ்டோரி, மேரி ஷெல்லி ஸ்டோரி, எட்கர் ஆலன் போவோட ஸ்டோரிஸ் மாதிரி இருக்குன்னு. ஆனா 1970s மேலதான் என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் ஆல்சோ ரெகக்னைஸ்ட் அஸ் அ ஃபெமினிஸ்ட் நரேட்டிவ். இது பெண்ணியம் சம்பந்தமான ஒரு ஸ்டோரியா தான் இது இருக்கு அப்படிங்கறத வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பார்வையில ஒரு ஃபெமினிஸ்ட் தியரி யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை படிக்க ஆரம்பிச்சது 1970s மேல. It is worthy of historical and literary scholarship. So this is the introduction for the short story Yellow Wallpaper. Now நம்ம இந்த ஸ்டோரியோட முக்கியமான கேரக்டர்ஸ் பார்க்கலாம். 4 கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. நரேட்டர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஷி இஸ் மாடல்ட் ஆஃப்டர் சார்லட் பெர்கின்ஸ் கில்மன். அதாவது ஆத்தர் தான் நரேட்டர்னு நம்ம யூகிச்சுக்கலாம். ஆனா ஆத்தர் மாதிரியே தான் நரேட்டரும் இருக்கிறாங்க. அந்த வியாதியில தான் சஃபர் ஆகுறாங்க. The narrator in the wallpaper, she is a young wife and mother. இந்த ஸ்டோரியில அவங்க வந்து ஒரு யங் மதரா இருக்காங்க, யங் வைஃபா இருக்காங்க. யாரோட? ஜானோட வைஃபா இருக்காங்க. She has recently began to suffer symptoms of depression and anxiety. அவங்களுக்கு மன அழுத்தமும் ஆன்சைட்டி, இந்த நியூரோ டிசீஸ் வந்து வந்ததுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஓகே, நரம்பியல், இதெல்லாம் நரம்பியல் சம்பந்தமான நோய்களா தான் சொல்றாங்க, டிப்ரெஷன் எல்லாம். ஜான், த ஹஸ்பண்ட் ஆஃப் த நரேட்டர். இவங்க நரேட்டரோட ஹஸ்பண்ட் தான் ஜான். ஜான் இஸ் அ ப்ராக்டிக்கல் பிசிஷியன். அவர் வந்து பிசிஷியன் டாக்டர் ஹூ பிலீவ்ஸ் தட் இஸ் வைஃப் இஸ் சஃபரிங் ஃப்ரம் நத்திங் மோர் தென் அ ஸ்லைட் ஹிஸ்டீரிக்கல் டெண்டன்சி. அவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஹிஸ்டீரிக்கலா பிஹேவ் பண்றாங்க, அது இருக்குது. ஹி பிரிஸ்கிரைப்ஸ் த ரெஸ்ட் கியூர் கன்ஃபைனிங் த நரேட்டர் அண்ட் ஃபர்பிடிங் ஹர் டு எக்ஸசைஸ் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இன் எனி வே. ஆக்சுவலா இந்த கதையில வேர் மிட்சல் வரல. இன்ஸ்டட் ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்டே தான் ப்ரிஸ்கிரைப் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு சூப்பர் ஸ்லைட்டா ஹிஸ்டீரிக்கல் டெண்டன்சி இருக்கு, இதுக்கு ரெஸ்கியூர் தான் உனக்கு பெஸ்ட் மெடிசின். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அவளை வந்து ஒரு வீட்லயே ஃபுல்லா தங்க வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன். ட்ரீட்மெண்ட் இந்த சென்ஸ் என்னன்னா, கன்ஃபைன் பண்ண போறேன். நீ எந்த ஆக்டிவிட்டியும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் பண்ணக்கூடாது, வெளியே போகக்கூடாது, யாரையும் மீட் பண்ண வேண்டாம், நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நீ என்ன பண்ணும் அப்படின்னா, அமைதியா நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சிருந்தா போதுன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டு ரெஸ்ட் வந்து கொடுக்குறாரு. ரெஸ்ட் கியூர். ஒய்ஃப் வந்து நல்லாக்கணுன்றதுக்காக ஹஸ்பண்ட் வந்து டாக்டரா இருக்கிறதுனால அவரே ப்ரிஸ்கிரைப் பண்றதா ரெஸ்ட் கியூர். கன்ஃபைனிங்னா அடைச்சு வைக்கிறது இந்த சென்ன ஒரு வீட்லயே அவங்கள வச்சிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அவரும் அந்த வீட்டில் தான் தங்கியிருக்காரு. கன்ஃபைனிங் த நரேட்டர் அண்ட் ஃபர்பிடிங் ஹர் டு எக்ஸசைஸ் ஹர் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் இன் எனி வே. ஆனா என்ன வந்து ஃபர்பிட் பண்றாரு, எதை அவங்க செய்யக்கூடாதுங்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ரைட்டிங். ஓகே, நம்ம ஆத்தருக்கு பிடிச்ச விஷயம் வந்து நரேட்டருக்கு பிடிச்ச விஷயம் ரைட்டிங். கிரியேட்டிவ் இமேஜினேஷன் அவங்களுக்கு நல்லா இருக்கு, அதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே, அது வந்து உன்னோட அந்த ஆன்சைட்டியை ரொம்ப வந்து தூண்டிரும், உன்னோட அந்த ஹிஸ்டரிக்கல் மூட ரொம்ப தூண்டும், அதனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது விமன் இன் த வால்பேப்பர். இந்த ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ வால்பேப்பர் இல்லைங்களா? ஸோ இந்த எல்லோ வால்பேப்பர் இதில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். அந்த வால்பேப்பர்ல வந்து அந்த நம்ம நரேட்டர், ஓகே, ஆத்தரையும் நரேட்டரையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்றேன், பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ எம் டெல்லிங் ஒன்லி அபவுட் த நரேட்டர். ஓகே, நரேட்டரை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஸ்டோரியோட நரேட்டர் என்ன பண்றாங்க, கதை சொல்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷீ இஸ் சீயிங் அ உமன் இன் த வால்பேப்பர். ஒரு எல்லோ கலர்ல ஒரு வால்பேப்பர் அவங்க ரூம்ல இருக்கு. ஓகே, அது கதையில ஒரு முக்கிய பங்காற்றுது. although the narrator eventually believes that she sees many women in the yellow wallpaper, she centers on one in particular. இந்த வால்பேப்பர் வந்து எல்லோ கலர்ல இருக்கு. அந்த வால்பேப்பர்ல வந்து மற்றவங்களுக்குலாம் எந்த டயக்ராமும் தெரியல, ஆனா ஆத்தரோட அந்த நரேட்டரோட ரூம்ல தான் வந்து அந்த வால்பேப்பர் இருக்கு. ஆனா அந்த நரேட்டருக்கு மட்டும் அந்த வால்பேப்பருக்குள்ள ஒரு பெண் இருக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. நிறைய பெண்கள் இருக்குது, பெண்களோட படம் உள்ள இருக்கு, அதுல ஒரு பெண்ணோட உருவம் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறாங்க. படம்னு சொல்றதை விட நிறைய பெண்கள் அதுக்குள்ள இருக்காங்க, அந்த வால்பேப்பருக்குள்ளன்னு நினைக்கிறாங்க. The woman appears to be trapped within the bar-like pattern of the wallpaper and she shakes the pattern as she tries to break out. ஆத்தருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அந்த வால்பேப்பருக்குள்ள பார் மாதிரி, அதாவது இந்த பார் ஜெயில எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படியே தடைகளா போட்டிருக்கிற ஒரு சட்டம், அந்த மாதிரி ஒரு பார் மாதிரி இருக்கு. அந்த பாரை பிடிச்சு அந்த பெண் வந்து உழுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த எல்லோ வால்பேப்பர்ல அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது ஒரு கயோட்டிக் டிசைன், ஒரு குழப்பமான ஒரு வரைபடம் தான் அந்த வால்பேப்பர்ல இருக்கு. ஆனா இந்த நரேட்டருக்கு மட்டும் அது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அதுல பார் போட்டிருக்க மாதிரியும் அந்த பாருக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்க மாதிரியும் அவ அந்த பாரை பிடிச்சு உழுக்கிற மாதிரியும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். ஓகே, ஜென்னி. ஸோ நம்ம 2 கேரக்டர் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நரேட்டர் பார்த்தோம், நரேட்டர் ஜான். ஓகே, அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்தோம். அடுத்தது டாக்டர்னு சொல்லிட்டோம். அடுத்து விமன் இன் த வால்பேப்பர், இது வந்து ஒரு கற்பனையான ஒரு கேரக்டர் தான். அடுத்து ஜென்னி இஸ் த நரேட்டர் சிஸ்டர் இன் லா அண்ட் டேக்ஸ் கேர் ஆஃப் த ஹவுஸ் ஜூரிங் த நரேட்டர்ஸ் இல்னஸ். அதாவது ஜென்னி வந்து சிஸ்டர் ஆஃப் ஜானோட சிஸ்டர், அதாவது நரேட்டரோட சிஸ்டர் இன் லா. அவங்க தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியலன்றதுனால வீட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. Although she does not play an active role in the narrative, she is a constant reminder of the narrator's inability to assume her proper role as John's wife and housekeeper. அவங்க வந்து பெரிய ஆக்டிவ் ரோல் எல்லாம் ஜென்னிக்கு ஸ்டோரியில கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நீ சீக்கிரம் குணமாகணும், வீட்டை வந்து அக்கறையோட பார்த்துக்கணும், என் தம்பியை பார்த்துக்கணும், அந்த மாதிரி டொமஸ்டிக்கல் அந்த விமனோட கேரக்டரிஸ்டிக்ஸை என்ன பண்ணுவாங்க, இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீ வந்து இந்த வீட்டோட பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதுக்கு நீ குணமாகணும், அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. Always maintaining a passive position under John's supervision, Jenny symbolizes the happily domesticated woman who does not find anything wrong with her domestic prison. So ஒரு பெண்ணுங்கிறவ ஒரு டொமஸ்டிக் பிரிசனுக்குள்ள இருக்கா, வீட்டோட இருக்கா, அவ வந்து ஒரு ஆணோட கட்டுப்பாட்டுக்கு கீழே அவனோட சம்மதத்துக்கு கீழே இயங்கிக்கிட்டு இருக்கா. அது மாதிரி ஒரு கேரக்டரா தான் ஜென்னியை காமிக்கிறாங்க. அவங்க அண்ணனோ தம்பியோ ஜானோட சூப்பர்விஷனுக்கு கீழே தான் ஜென்னி இருக்கா, அதை சந்தோஷமா அவ ஏத்துட்டு இருக்கா.
ஓகே, அவ வந்து ஷீ இஸ் ஹாப்பிலி டொமஸ்டிகேட்டட், வீட்டு வேலைகளை சந்தோஷமா பார்த்துட்டு அவ பாட்டுக்கு இருக்கிறா. அதனால அவளுக்கு வந்து அந்த டொமஸ்டிக் பிரிசன்ல இருக்கிறது எந்த தப்பாவும் ஜென்னிக்கு தெரியல. அடுத்து இன்னும் ஒரு கேரக்டர் மேரி. ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னோம் அந்த நரேட்டருக்கு. ஸோ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான ஒரு lady தான் மேரி. மேரி takes care of the narrator and John's baby. Like Jenny, she also symbolizes the happily domesticated women. So happily domesticated womenல மேரியும் ஒரு ஆளா தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, she is the nanny who takes care of John's baby. ஓகே, ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ். ஸோ 5 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோரியில் இருக்காங்க. Now let us get into the plot summary. The narrator and her physician husband John have rented a mansion for the summer so that she can recuperate from a slight hysterical tendency. ஸோ கதை இப்படி தான் வந்து நம்ம சம்மரைஸ் தான் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ நரேட்டர் அண்ட் ஹர் ஃபிசிஷியன் ஹஸ்பண்ட் ஜான், நரேட்டரோட ஃபிசிஷியன் ஹஸ்பண்ட் ஜான், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மேன்ஷன், ஒரு கொலோனியல் மேன்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஓகே, கொலோனியல் மேன்ஷன் ஒன்று ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டை ரீமாடல் பண்ண விட்டுருக்காங்க. அதில் கொஞ்சம் வேலைகள்லாம் செய்ய விட்டுட்டு இவ கியூர் ஆகணுங்கிறதுனால தே ஹவ் ரெண்டட் அ மேன்ஷன் ஃபார் த சம்மர். சம்மருக்கு மட்டும் வேற ஒரு மேன்ஷனும் வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ தட் ஷீ கேன் ரீகப்பரேட் ஃப்ரம் அ ஸ்லைட் ஹிஸ்டீரிக்கல் டெண்டன்சி. அவளோட அந்த நோயிலேருந்து விடுபடணும். ஒரு ஹிஸ்டீரிக்கலாக கொஞ்சம் அவள் மாறிட்டு இருக்கா, ரொம்ப கோபம் வருது, எரிச்சல் ஆகிறா, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கா. ஸோ இந்த டெண்டன்சிலேருந்து மாறுறதுக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் அவளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறார். Although the narrator does not believe that she is actually ill, John is convinced that she is suffering from neurasthenia and prescribes the rest cure treatment. நரேட்டருக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, நான் நார்மலாக தான் இருக்கேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறான். பட் ஜான் என்ன நம்புறாரு அப்படின்னு சொன்னால் ஹீ இஸ் கன்வின்ஸ்ட் தட் ஷீ இஸ் சஃபரிங் ஃப்ரம் நியூரஸ்தனியா. இல்லை உனக்கு நியூராஸ்தனியான்ற வியாதி வந்துருச்சு அப்படிங்கிறாரு ஜான். ஓகே, யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் நியூராஸ்தனியா அண்ட் ப்ரிஸ்கிரைப்ஸ் ரெஸ்ட் கியூர் ட்ரீட்மெண்ட். நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியா நான் சொல்ற பேச்சை கேட்டுட்டு, டோன்ட் டூ எனி ஆக்டிவிட்டி, யூ ஷுட் பி அண்டர் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டேக்ஸ் ஹர் டு தட் சம்மர் அது என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா மேன்ஷன். ஓகே, சம்மர் மேன்ஷன் கூப்பிட்டு போயிட்டாரு. ஷீ இஸ் கன்ஃபைன்ட் டு பெட் ரெஸ்ட் இன் அ ஃபார்மர் நர்சரி ரூம் அண்ட் இஸ் ஃபர்பிடன் ஃப்ரம் ஒர்க்கிங் ஆர் ரைட்டிங். அவங்க வந்து அந்த கொலோனியல் மேன்ஷன்ல ஒரு பெட் ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. எந்த வேலையும் பண்ணக்கூடாது, தூங்கி எந்திரிக்கணும், நீ பாட்டுக்கு மென்டல் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன, அவங்க ரெஸ்ட் எடுக்கிற அந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் நர்சரி ரூம் மாதிரி இருக்கு. முன்னாடி இருந்தவங்களும் யாரும் அதை நர்சரி ரூம், குழந்தைங்களுக்கான ரூமாக வச்சிருந்துருக்காங்க. ஓகே, அது நல்லா உங்களுக்கு இங்கிலாந்து அமெரிக்கால எல்லாம் தெரியும், குழந்தைங்களுக்கு எல்லாமே தனி ரூம் தான் இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ரூமா நல்ல வெளிச்சத்தோட இருக்குது. ஸோ ஷீ இஸ் ஃபர்பிடன் ஃப்ரம் ஒர்க்கிங் ஆர் ரைட்டிங். எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த ரைட்டிங் ஒர்க்கும் பண்ணக்கூடாது. அப்போ ஃபிசிக்கல் ஒர்க்கும் பண்ணக்கூடாது, மென்டல் ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. த ஸ்பேஷியஸ் சன்லிட் ரூம் ஹேஸ் எல்லோ வால்பேப்பர். இந்த ரூம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வெளிச்சம் வரக்கூடிய ஒரு ரூம். இதில் ஒரு எல்லோ வால்பேப்பர் இருக்குது, ஒரு மஞ்சள் கலர் ஒரு பெரிய வால்பேப்பர், எல்லோ வால்பேப்பர். ஸ்ட்ரிப்ட் ஆஃப் இன் 2 places. அது 2 இடத்துல ஸ்ட்ரிப் ஆஃப் ஆயிருக்கு, கொஞ்சம் விட்டுருக்கு. வித் எ ஹீடியஸ் கயாட்டிக் பேட்டர்ன். அந்த எல்லோ வால்பேப்பர்ல ஒரு வித்தியாசமான கொஞ்சம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா இல்லை. அந்த பேட்டர்ன் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பரோட டிசைன் வந்து ஒரு மாதிரி கயாட்டிக்கா, குழப்பம் விளைவிக்கிற மாதிரி, ஒரு குழப்பத்தை தூண்டுற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் அந்த எல்லோ வால்பேப்பர்ல இருக்கு. த நரேட்டர் டிட்டஸ்ட் த வால்பேப்பர். நரேட்டருக்கு அந்த வால்பேப்பரை பார்த்தாலே பிடிக்கல. ஓகே, she doesn't like it, but John refuses to change rooms. அவங்க சொல்றாங்க, நீ இந்த ரூம்க்கு வந்துரு ஜான், நான் ஒரு ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஜான் ரெஃப்யூசஸ். இல்லை இந்த ரூம் தான். அது எல்லாமே ஒரு மேன்லி டெண்டன்சி தான். ஓகே, ஒரு ஆண் செய்யக்கூடிய ஒரு நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை உனக்கு என்ன தெரியும், நான் சொல்றேன் இந்த ரூம் தான் நல்ல அகலமா விசாலமா சன்லைட்டோட இருக்குது, இந்த ரூம்ல தான் நீ ரெஸ்ட் எடுக்கணும், அப்பதான் உனக்கு நல்லது. அப்படிதான் ஏதோ ஒரு வகையில ஒரு நான் சொல்றதை தான் சரி அப்படின்னு சொல்ற ஒரு
குவாலிட்டியை நம்ம ஜான்கிட்ட பார்க்குறோம். பட் ஜான் ரெஃப்யூசஸ் டு சேஞ்ச் ரூம்ஸ், ஆர்கியூயிங் தட் த நர்சரி இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ஹர் ரெக்கவரி. ஸோ அந்த ரூம் தான் வந்து உனக்கு பெஸ்ட் சூட்டடாக இருக்கும், உன்னோட ரெக்கவரிக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ரூம் தான் இருக்கும், பேசாமல் இதிலே ரெஸ்டட்னு சொல்லிட்டார். ஓகே, the 2 weeks later the narrator's condition has worsened. ஆனால் 2 வாரம் கழிச்சு பார்த்தேன்னா அவளோட நிலைமை இன்னும் தான் மோசமாகுது. ஓகே, அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சோன்னா அவளுக்கு இன்னுமே ஹெல்த் சரியில்லை. she feels a constant sense of anxiety and fatigue. அவளுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆன்சைட்டி இருக்கு. ஒரு ஆன்சைட்டின்னு என்ன சொல்றது, எதையோ நினைச்சு ஒரு கவலை, பயம் இதெல்லாம் இருக்கிறது தான் ஆன்சைட்டி. ஓகே, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்றாங்க. and can barely muster enough energy to write in her secret journal. அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க எல்லாம் வந்து இவளை எழுதக்கூடாதுன்றாங்க, அவங்களால எழுதாம இருக்க முடியல. ஸோ அவ என்ன பண்றா, வந்த புதுசுல எல்லாம் என்ன பண்றன்னா, ஜென்னி வந்து அவளை எழுதாம பாத்துக்கிறதுக்கு தான் வீட்டுல இருக்கா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, தெரியாம ஒரு ஜேர்னல்ல எழுதிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம நரேட்டர் ஜென்னி வர சத்தம் கேட்டா எல்லாத்தையும் மூடி போய் படுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலை தான் நம்மளோட நரேட்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, எஸ். Fortunately, their nanny, Mary, takes care of their baby and John's sister Jenny is a perfect housekeeper. ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிற ஒரு நானி கிடைச்சிட்டாங்க. அந்த மெய்ட் வந்து ஷி இஸ் டேக்கிங் வெரி குட் கேர் ஆஃப் தேர் பேபி. அதே மாதிரி ஜென்னி இஸ் அ பர்ஃபெக்ட் ஹவுஸ் கீப்பர். அவங்களோட சிஸ்டர்ல ஜென்னி வந்து ஷி இஸ் டேக்கிங் வெரி குட் கேர் ஆஃப் த ஹோம். அதனால அவளுக்கு வேற கவலையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவ என்ன பண்றா, when she finds time, தெரியாம அவ ஜேர்னலுக்கு எழுதுறா. ஆனா அவளுக்கு வந்து அதுக்கான அந்த இது வந்து குறைஞ்சிட்டே வருது. அவளாலேயே அது எழுதுறதுக்கான டைம் வந்து அந்த ரூம்ல வந்து அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அவளால முடியல, எழுத முடியல அந்த இடத்துல. ஓகே, எனர்ஜியே வர மாட்டேங்குது அவளுக்கு. ஏன்னா ஒரு மாதிரி ஆன்சைட்டி டெவலப் ஆயிட்டே இருக்கு. ஒரு கவலை, எல்லாத்த பார்த்தும் பயம், கவலை, இதெல்லாம் தான் ஆன்சைட்டி. The narrator's irritation with the wallpaper grows. எவ்ரிடே, டே பை டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வால்பேப்பரை பார்க்க அவளுக்கு இரிட்டேஷன் தான் கூட வருது. ஓகே, ஷி டிஸ்கவர்ஸ் அ ரிக்கரிங் பேட்டர்ன் ஆஃப் பல்பஸ் ஐஸ் அண்ட் broken necks as well as the faint image of a skulking figure stuck behind the pattern. அவளுக்கு அந்த பேட்டர்ன்ல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா ஒரு பயங்கர இரிட்டேஷன். அதை கொஞ்ச நாள் வந்து அதை பார்க்கறதுக்கே ரொம்பவே அவ அவாய்ட் பண்ணுவா. ஜன்னல் வழியா வெளியே கார்டனை பார்த்துட்டு இருப்பா. இல்லை எதையாவது அதை அவாய்ட் பண்றதுக்காக வெளியே பார்வையை செலுத்திட்டே இருக்கா. ஆனா அவளால அதை பார்க்காமலும் இருக்க முடியல. அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதோ முட்டை கண்ணு வந்து அது வழியா பார்க்குற மாதிரி அவளுக்கு தெரியுது. பல்பஸ் ஐஸ், நல்ல ஒரு மாதிரி உருண்டையா ரவுண்டா பெரிய கண்கள் கொண்டு அது பார்க்குற மாதிரி இருக்கு. broken necks, ஏதோ கழுத்தை வளைச்சிட்டு அங்க உடைச்சிட்டு ஏதோ பின்னாடி இருக்க மாதிரி இருக்கு. as well as the faint image of a skulking figure. அது மட்டும் இல்ல, ஒரு ஃபிகர் அதுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு அவளை எட்டி பார்க்குற மாதிரி வேற தெரியுது. stuck behind the pattern. இது எல்லாமே அவ வந்து ஃபீல் பண்றா. ஓகே, as more days pass the narrator grows increasingly anxious and depressed. நாட்கள் செல்ல அவளுக்கு வந்து ரொம்பவே ஆன்ஷியஸ் ஆகுறா, ரொம்ப கவலை ஆகுது, பயமாகுது. அந்த வால்பேப்பரை பார்த்தா ரொம்பவே மன அழுத்தம் வருது. The wallpaper provides her only stimulation and she spends the majority of her time studying its confused patterns which, as she asserts, are almost as good as gymnastics. அவ என்ன ஆகுது, நாள் பட அவளுக்கு என்ன ஆகுதுன்னா, அதை பார்க்கவே பயந்துட்டு இருந்தவ கொஞ்ச நாள் கழிச்சு அதையே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ரொம்ப நேரம் அது ஒரு ஸ்டிமுலேட்டிங் பேட்டர்னா இருக்கு. தன்னை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுது அவட்ட. அதுக்குள்ள என்னன்னு அந்த பேட்டர்னையே அவ உத்து பாக்குறா. She spends the majority of her time studying its confusing patterns. அப்ப அதுல இருக்க அந்த கன்ஃபியூசிங் டிசைனை பார்த்துட்டே அவளோட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் போயிட்டு இருக்கு. such as she asserts are almost good as ஜிம்னாஸ்டிக் மாதிரி இருக்குதே இந்த இது அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு இருக்கா அந்த டிசைனை. The image of the figure stooping down and creeping around behind the wallpaper becomes clearer each day. நாளுக்கு நாள் அவளுக்கு ஏதோ புரிய ஆரம்பிக்குது. அதுல ஒரு ஃபிகர் இருக்கு, அது அடியில குனிஞ்சு
க்ரீப் பண்ணுது, கீழே வழியா எங்கேயோ போகுது அப்படின்லாம் அவளுக்கு தெரியுது அந்த வால்பேப்பர்ல. பை மூன் லைட் ஷீ கேன் see very distinctly that the figure is a woman trapped behind bars. பகல் நேரத்துல அந்த இமேஜ் அவ்வளோ கிளியரா தெரிய மாட்டேங்குது வால்பேப்பர்ல. ஆனா மூன் லைட்ல ரொம்ப கிளியரா அவளுக்கு தெரியுது. ஷீ கேன் see very distinctly, very clearly, தெளிவா அவளுக்கு தெரியுது that the figure is a woman. பின்னாடி தெரியுற அந்த ஃபிகர் வந்து ஒரு உமன்னு தெரியுது. she is trapped behind bars. ஓகே, ஒரு ஜெயில் மாதிரி ஒரு கம்பி வலை, அதுக்கு பின்னாடி அவ இருக்கா அப்படிங்கிறதும் தெரியுது. The narrator attempts to convince John to leave the house for a visit with relatives, but he refuses. அவளுக்கு வந்து திரும்ப பயம் வந்துருச்சு. அவளுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சோன்னு அவ என்ன பண்றா, திரும்ப ஜானை கூப்பிட்டு சொல்றா, இங்க பாரு, எனக்கு ரொம்ப அந்த வால்பேப்பரை பத்தி ரொம்ப சொல்லாம ஐ வாண்ட் டு லீவ் த ஹவுஸ், எனக்கு வந்து என்னோட கசின்ஸை போய் பார்க்குறேன், என் ரிலேஷன்ஸை போய் பார்க்குறேன், அதுக்கு எனக்கு டைம் கொடுன்னுலாம் கேட்குறான். அந்த ஆனா அவன் அதுக்கும் ஏதோ காரணம் சொல்லி, அதெல்லாம் உனக்கு வந்து தேவையில்லாத டென்ஷனை உருவாக்கும், தேவையில்லாம ஆன்சைட்டி கிரியேட் பண்ணும், கவனி ரெஸ்டடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரியே அவன், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரியே அவன் வந்து அவளை ட்ரீட் பண்றான். அவன் அவளை சும்மாவே லிட்டில் அப்படின்னு தான் கூப்பிடுவான். அவ மேல பிரியமா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஹி வுட் பி வெரி லவ்விங் அண்ட் கேரிங் தான். ஆனா அவனுக்குள்ள இருக்கும் அந்த இதுவும் நிறையவே இருக்கும். தான் ஒரு ஆண், தான் சொல்றத அவ கேட்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். அட் த சேம் டைம் ஹி இஸ் ஆல்சோ லவ்விங் அண்ட் கேரிங். ஸோ அவன் என்ன பண்ணுவான், நீ எங்கேயும் எல்லாம் போவேனா, சும்மா இங்கே இரு அப்படின்னு சொல்லுவான். அண்ட் த நரேட்டர் டஸ் நாட் ஃபீல் கம்ஃபர்டபுள் கன்ஃபைடிங் இன் ஹிம் அபவுட் ஹர் டிஸ்கவரிஸ் இன் த வால்பேப்பர். அவ வந்து அவன்கிட்ட நம்பி சொல்ல முடியல, இந்த வால்பேப்பர் பின்னாடி ஒரு பெண் இருக்கா அப்படிங்கிறத வந்து தான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. அவன்கிட்ட சொல்லலான்னு, ஆனா அந்த சீக்ரெட் அவன்கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு அவளுக்கு ஒரு பயம். ஷி இஸ் நாட் ரெடி டு இன்ஃபார்ம் ஹிம். தான் கண்டுபிடிச்ச விஷயங்களை அவன்கிட்ட சொல்றதுக்கு அவளுக்கு தைரியமும் இல்லை. moreover she is becoming paranoid that John and Jenny are also interested in the wallpaper and is determined that only she will uncover its secrets. இப்போ இந்த மாதிரி ஆன்சைட்டி உள்ளவங்க, இந்த மாதிரி வந்து மனவியாதி வந்துருச்சுன்னா எதோ கற்பனைகள் தோண ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து எதோ கற்பனை பண்ணிக்குவாங்க, தனக்கு எதிராக தான் எல்லாரும் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சும்மா நல்லா இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுண்டு. இங்க வந்து அவளுக்கு அந்த ஆல்ரெடி ஷி இஸ் சஃபரிங் ஃப்ரம் நர்வஸ் பிரேக் டவுன்னால இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவளுக்கு ஒரு பேரனாய்டுனா என்ன, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தனக்கு எதிராக வேலை பார்க்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறதான் பேரனாய்டு. அப்போ இந்த இடத்துல ஜானும் ஜென்னியுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறாங்கன்ற மாதிரி அவ நினைக்க ஆரம்பிக்கிறான். இந்த வால்பேப்பருக்குள்ள இருக்க விஷயத்த நான் தான் கண்டுபிடிக்க முடியும்னு நினைச்சுதான் இந்த ரூம்குள்ள என்னை அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறா நம்ம நரேட்டர். The narrator's health improves as her interest in the wallpaper deepens. சரி, நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த வால்பேப்பருக்கு பின்னாடி இருக்க அந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கண்டுபிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ it improves as her interest in the wallpaper deepens. கொஞ்சம் அவ ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி தெரியுது. என்னன்னா அவளுக்கு வந்து அந்த வால்பேப்பர் மேல இருந்த பயம் இப்ப போய் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கூடிருச்சு. அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு. She suspects that Jenny and John are observing her behavior, but her only concern is that they become obstacles to her and the wallpaper. அவ வந்து ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிக்கிறா. ஜென்னியும் ஜானும் என்ன பண்றாங்க, நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க, நான் வந்து இந்த வால்பேப்பரை பாக்குறத அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் அவன் நினைக்கிறா. எனக்கும் இந்த வால்பேப்பருக்கும் இடையில இவங்க பெரிய தடையா இருக்கிறாங்க. ஒரு மென்டலா இல்ல ஆகுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படிதான் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்குவாங்க. So she also begins to notice that the distinct yellow smell of the wallpaper has spread over the house, following her even when she goes for rides. அது எப்படி அவளுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, அந்த எல்லோ வால்பேப்பர்ட்ட போறப்போ அவ ஒரு ஸ்மெல் வந்து ஃபீல் பண்றா. பொதுவா நம்மளுக்கே அது இருக்கும், நாஸ்டாலஜிக் ஸ்மெல் எல்லாம் இருக்கும். சின்ன வயசுல நம்ம ஏதாவது ஒரு ஸ்மெல் ஃபீல் பண்ணியிருப்போம். இன்னைக்கும் வந்து அது அந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துடும். ஓகே, அதை நாஸ்டாலஜிக் ஸ்மெல் இல்லை ஏதோ ஒரு இடத்தோட தொடர்பு படுத்தி ஒரு சில கலரோ ஒரு பாடலோ ஏதோ ஒரு நினைவு வச்சுக்குவோம். அந்த பாடலை கேட்டாலோ அந்த ஸ்மெல் பண்ணாலோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்த ஞாபகம் நம்ம மனசு கொண்டு போய் சேர்த்துரும். இவளுக்கு வந்து இந்த எல்லோ வால்பேப்பர் மேல
அப்படி ஷி பிகம் சோ மச் அப்சஸ்ட். அதாவது அவ எப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்மெல்ல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஓகே, அந்த எல்லோ வால்பேப்பருக்கு ஒரு ஸ்மெல்ல, அந்த ஸ்மெல் என்ன பண்ணுதுன்னா வீடு முழுக்க பரவுறதா ஃபீல் பண்றா. அதாவது அவளோட இல்னஸ் அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, she also begins to notice that the distinct yellow smell of the wallpaper has spread over the house, following her even when she goes for rides. வீடு முழுக்க மட்டும் இல்ல, இவ வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது அந்த வீட்டை சுத்தி எங்கேயாவது ரைட் பண்ணா கூட இவ பின்னாடியே அந்த எல்லோ ஸ்மெல் வருதுன்னுலாம் அவ வந்து கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லாம் அவளோட கற்பனை தான். ஓகே, ஷி இஸ் ஜஸ்ட் இமேஜினிங் எவ்ரி திங். ஓகே, மென்டல் டிசீஸ் வந்தா இந்த மாதிரி நிறைய கற்பனை உலகத்துல தான் அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. அட் நைட் the woman in the wallpaper shakes the bars in the pattern violently as she tries to break through them, but she cannot break free. அவ என்ன பாக்குறா அப்படின்னு சொன்னா அவளோட கண்களுக்கு என்ன தெரியுது நரேட்டருக்குன்னா, பகல்ல அந்த எல்லோ பேப்பர் அமைதியா இருக்கு வால்பேப்பர். ஆனா நைட் ஆனா அதுக்குள்ள இருக்க விமன் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா அந்த பார்ஸ் அப்படியே பயங்கரமா ஷேக் பண்றா. அந்த கம்பிய வந்து அப்படியே ஆட்டுறா. இந்த பேட்டர்ன் வயலண்டா. ஓகே, ஷி இஸ் ஷேக்கிங் இட் வெரி வயலண்ட்லி as she tries to break through them. அதை ஒட்டச்சுக்கிட்டு வெளியே வர்ற அந்த லேடி வந்து அதுக்கு பின்னாடி இருக்க லேடி வந்து கஷ்டப்படுறா. அப்படிதான் அவ ஃபீல் பண்றா. ஓகே, she wants to break the bars, so she is shaking it violently அப்படின்னு நினைக்கிறா. பட் she cannot break free. ஆனா அவளால உடைச்சிட்டு வெளியே வர முடியல. The swirling pattern has strangled the heads of many women who have tried to break through the wallpaper. ஆனா அந்த பேட்டர்ன் என்ன பண்ணுதான், அந்த பார்ஸ் மாதிரி இருக்க பேட்டர்ன் வந்து இந்த பெண்களோட தலையை தான் உடைக்குதான். they who have tried to break through the wallpaper. இந்த வால்பேப்பரை உடைச்சுக்கிட்டு வெளியே வர நிறைய பெண்கள் இருக்கிறாங்களாம். அது வந்து ஒரு சிம்பாலிசமா சொல்றாங்க, சிம்பாலிக்கா சொல்றாங்க. விமன் எல்லாம் பார்ஸ்க்கு பின்னாடி இருக்காங்க, ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அப்போ they want to break free. ஓகே, இந்த ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டத்தட்ட ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. ஃபெமினிஸ்ட் ஐடியாஸ் நிறைய தான் இருக்குது. ஓகே, ஸ்டோரி மாதிரி பார்த்தா ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஃபெமினிஸ்ட் தியரி அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய அந்த ஏன்னா நிறைய இடத்துல வந்து நரேட்டரை அவர் அப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு ஜான். பிரியோன்ற பேர்ல அவர் அடக்கி வச்சுட்டே அவளோட எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்கவே கிடையாது. எல்லா விஷயத்திலையும் அவளை வந்து அடக்கி வச்சுட்டே தான் இருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ கண்களுக்கு என்ன தெரியுது, அந்த பார்ஸ்க்கு பின்னாடி நிறைய விமன் இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஓகே, இன்க்ளூடிங் ஹர், நிறைய விமன் பார்ஸ்க்கு பின்னாடியே தான் இருக்காங்க. எல்லாம் அந்த பார்ஸை உடைச்சிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஜெயில் மாதிரி இருக்க அந்த பார்ஸை வந்து உடைச்சிட்டு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் அவ வந்து அந்த எல்லோ வால்பேப்பர்ல பாக்குறா. The narrator begins to hallucinate, believing that she has seen the women creeping surreptitiously outside in the sunlight. ஒரு சமயம் அவ என்ன நினைக்கிறா, ஹலூசினேட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹலூசினேட் அப்படின்னா நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததா நினைக்கிறது. ஓகே, அப்ப கற்பனையிலே என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ ஆரம்பிக்கிறா, ஹலூசினேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கு பின்னாடி இருந்த விமன் வந்து எனக்கு தெரியாம பகல் நேரத்துல வெளியே வந்துடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, பகலெல்லாம் தூங்குவாங்க, நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருப்பாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் நைட்டு வந்து அவ அந்த இது வெளியே வர ட்ரை பண்றா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், அதனால நைட்டு நான் முழிச்சிருந்து அவளை பாத்துக்கிறேன், பகல்ல வந்து நான் தூங்கிடுறேன். பொதுவா மென்டலி இல்லாகிறவங்க எல்லாமே பகல் நேரத்துல அதிகமா தூங்குவாங்க. அது வந்து ஒரு சிம்டம் தான். Okay, the narrator begins to hallucinate, believing that she has seen the woman creeping surreptitiously outside in the sunlight. So அவ என்ன நினைக்கிறா, hallucinate பண்றானா நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி நம்புறது. So she sees that she has seen the woman creeping, வெளியே தப்பிச்சு தெரியாதனமா வெளியே போறத, surreptitiously தான் திருட்டுத்தனமா வெளியே போயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. The narrator intends to peel off the wallpaper before she leaves the house in 2 days. இன்னும் 2 நாள்ல நான் வீட்டை விட்டு கிளம்பணும். அதாவது அந்த வீட்டுல அவங்க இருக்கக்கூடிய டைம் முடியுது, அவங்க வீட்டுக்கு போற டைம் வந்துருச்சு. யாருக்கு, நரேட்டர். அதுக்கு முதல் இந்த வால்பேப்பரை நான் பிச்சு எரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, that night the narrator helps the woman in the wallpaper by peeling off the wallpaper halfway around the room. அவங்க என்ன பண்றாங்க, அடுத்த நாள் கஷ்டப்பட்டு இன்னும் 2 days தான் இருக்கு, அதுக்குள்ள உன்னை நான் காப்பாத்தியே ஆகணும், இந்த பார்ஸ் பின்னாடி
பின்னாடி நீ இருக்கியே, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த வால்பேப்பரை பீல் பண்றாங்க, பிரிச்சு எடுக்கிறாங்க. த நெக்ஸ்ட் டே ஜென்னி இஸ் ஷாக்ட். அடுத்த நாள் வந்து அவங்க சிஸ்டர்ல வந்து பார்த்தா ஷி இஸ் ஷாக்ட். ஏன்னா பாதி அப்படியே பீல் ஆகி இருக்குது அந்த வால்பேப்பர். பட் த நரேட்டர் கன்வின்சஸ் ஹர் தட் ஷி ஒன்லி ஸ்ட்ரிப் த வால்பேப்பர் அவுட் ஆஃப் ஸ்பைட். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த வால்பேப்பர் பிடிக்கல, அதனால கிழிச்சு எறிஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்னியை சமாதானப்படுத்துறாங்க. ஜென்னி இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிசையர் டு பீல் ஆஃப் த அக்லி வால்பேப்பர் அண்ட் டஸ் நாட் டெல் ஜான் தட் எனிதிங் இஸ் அவுட் ஆஃப் ஆர்டினரி. இது நடந்ததுக்கு அப்புறம் ஜென்னிட்ட என்ன சொல்றாங்க, இது வந்து உங்க அண்ணன்ட்ட சொல்லிடாதன்னு சொன்னா ஜென்னி என்ன பண்றா, சொல்லல. அவ வந்து ஒரு நார்மலான சீக்வன்ஸா எடுத்துக்கிறா, இதை சீரியஸா ஜென்னி வியூ பண்ணல. அதனால என்ன பண்றா, அண்ணன் கிட்ட வந்து ஒன்னும் பெருசா எக்ஸ்ட்ரா என்னன்னு சொல்ல அவுட் ஆஃப் ஆர்டினரி, அதாவது நார்மலா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அப்நார்மலா எதுவும் நடக்கல, ஷீ இஸ் நார்மல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அதனால ஜானும் ஒண்ணுமே அவளை வந்து பார்க்கல. த நெக்ஸ்ட் நைட் த நரேட்டர் லாக்ஸ் ஹர்செல்ஃப் இன் ஹர் ரூம் அண்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரிப்பிங் த வால்பேப்பர். அடுத்த நாள் பாக்கி அந்த வால்பேப்பர்லாம் அதுல ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, அவ என்ன பண்றா, ரூமை லாக் பண்ணி அந்த லாக் பண்ணிட்டு அந்த கீ எடுத்து ஜன்னல் வழியா வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பாக்கி இருக்க அந்த இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா, ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துட்டு இருக்கா. she hears shrieks within the wallpaper as she tears it off. அவளுக்கு அதெல்லாம் கிளிக்கிறப்போ என்ன கேட்கும்னா, அந்த எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பொண்ணு வந்து உள்ள இருந்து ஷ்ரீக் பண்ற மாதிரி, கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். she contemplates jumping out of a window. ஐயோ இது என்ன இப்படி கத்துறா, நான் குதிச்சிட போறேன் ஜன்னல் வழியா. ஸோ இது எல்லாமே இதுதான் மென்டல் இல்னஸ் வர்றவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் தான். ஐ வுட் ஜஸ்ட் ஜம்ப் அவுட் ஆஃப் த விண்டோ அப்படின்னு நினைக்கிறா. பட் த பாஸ் ப்ரிவென்ட் தட். ஆனா ஜன்னல்ல இருக்க கம்பிகள் வந்து அவளை வந்து தடுக்குது. பிசைட்ஸ் ஷி இஸ் அஃப்ரைட் ஆஃப் all of the women that are creeping about outside of the house. அது மட்டும் இல்ல, அவளுக்கு பயமா இருக்கு. ஐயோ இந்த பாஸ் பின்னாடி இருந்து நிறைய பெண்கள் வந்து தப்பிச்சு காலையில போறாங்கல்ல, அவங்க எல்லாம் அங்கதான் இருப்பாங்க, நம்ம குதிச்சு போனோம்னா அவங்க கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறா. எல்லாம் இமேஜினேஷன் தான். she contemplates jumping out of a window but the boss prevent that because she is afraid of all of the women that are creeping about outside the house. so அவங்களுக்கு என்ன பயம், இதுக்குள்ள இருக்க விமன் எல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க, நம்ம ஜன்னல் வழியா குதிச்சா அவங்க பிடிச்சுக்குவாங்கன்னு பயம். when morning comes, the narrator has peeled off all of the wallpaper and began to creep around the room. இப்போ காலையில் ஆயிடுச்சு, அவ ஃபுல்லா பீல் பண்ணி எடுத்துட்டா, அந்த வால்பேப்பரை ஃபுல்லா ஸ்ட்ரிப் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவளோட மென்டல் கண்டிஷன் ரொம்ப வர்ஸ் ஆயிடுச்சு, ஃபுல் டோட்டலி மேட். ஓகே, நம்ம நரேட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியேவும் தவழ்றாங்க, க்ரீப் பண்றாங்க, கிரால் பண்றாங்க, அந்த ரூம் ஃபுல்லா அப்படியேவும் 4 கால்ல அப்படியே நடந்துட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் அவங்களோட அந்த லாஸ்ட் கண்டிஷனா இருக்கு. ஜான் ஈவென்ச்சுவலி பிரேக்ஸ் இன் டு த ரூம். ஜான் வந்து கதவை தட்டுறான், ஆனா அதை சொல்ல தெரியுது, ஜன்னலுக்கு வெளியே அந்த கீயை போட்டுட்டேன்னு சொல்றாங்க. அவன் வந்து எப்படியோ எடுத்து ரூமை திறந்து உள்ள வந்துட்டான். பட் த நரேட்டர் டஸ் நாட் ரெகக்னைஸ் ஹிம். அவளுக்கு பெருசா அடையாளம் எல்லாம் தெரியல ஜான. அவ வந்து அந்த ஸ்டேட் எல்லாம் கடந்துட்டா. அவ வந்து வேற ஒரு ஃபுல்லி டோட்டலி மேட் ஷி இஸ். ஷி இன்ஃபார்ம்ஸ் ஹிம் தட் ஷி ஹஸ் பீல்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த வால்பேப்பர் so that now no one can put her back inside the walls. அவ என்ன தெரியுமா சொல்றா, இங்க பார் நான் ஃபுல்லா உரிச்சு எடுத்துட்டேன், நான் யாரும் என்னை அதுக்குள்ள போட முடியாது அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிட்டாங்க அந்த நரேட்டர் அப்படின்னு சொன்னா, அந்த பார்ஸ்குள்ள பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பெண்ணா தன்னை இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, சோ என்னையும் நீ பார்ஸ்குள்ள வச்சிருந்த, இன்னும் என்னைய பார்ஸுக்குள்ள போட முடியாது, நான் பார்ஸ் எல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டேன் பார், நான் வெளியே வந்துட்டேன் பார் அப்படிங்கிறாங்க. ஓகே, she imagines herself, she relates herself to the women behind the bar. ஓகே, அந்த விமன் பெண்கள், அந்த பார்ஸ்க்கு பின்னாடி இருந்த பெண்கள்ல தன்னையும் ஒருத்தியா நினைச்சுக்கிறாங்க. தான் யாருங்கிறதே மறந்துட்டாங்க, ஜான் யாருங்கிறது அவங்களுக்கு நினைவுல இல்ல, எல்லாமே அவங்க மனசை விட்டு அகன்றுச்சு. ஸோ ஷி இஸ் சம் ஒன் டிஃப்ரெண்ட், ஏதோ அந்த கற்பனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ. ஓகே, John faints and the narrator continues creeping around the room over him. John வந்து என்னவோ நினைச்சு வைஃபை வந்து அங்க கூப்பிட்டு வந்தான். ஓகே, அவனுக்கு இருக்கலாம் அந்த மேல் டாமினேட்டிங் ஆட்டிடியூட் எல்லாமே இருந்தது தான், மறுக்கிறதுக்கு இல்லை. பட் அட் த சேம் டைம் ஹி வாஸ் லவ்விங் அண்ட் கேரிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் வைஃப். ஒய்ஃபுக்கு நல்லா ஆகணும் அப்படிங்கிற கவலை ரொம்பவே இருந்தது. இப்போ வந்து அவ டோட்டலா மேட் ஆயிட்டா, அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நினைச்சிட்டு இருக்கான் அவளுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஏன்னா அவளுக்கு வெயிட் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அவன்
அவன் நினைச்சிட்டு இருக்கான் பாடிலி நீ இவ நல்லா ஆயிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இமேஜின் பண்றான். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தவ அந்த டயக்ராம ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சோன்னா அவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அப்படிதான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். அவளுக்குள்ள நடந்த போராட்டங்களை அவன் புரிஞ்சுக்க அந்த இடத்துல தெரியல. ஜான் குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் அந்த அந்த ப்ராப்ளம்ஸ், அவளோட அந்த ப்ராப்ளம்ஸ் எதையுமே டயக்னோஸ் பண்ண தவறிட்டான் ஜான். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ்னா ஷி ஹஸ் டோட்டலி பிகம் மேட் நவ். ஷி இஸ் ரியலைசிங் ஹர் செல்ஃப், ஷி இஸ் ரெகக்னைசிங் ஹர் செல்ஃப் அலாங் வித் த விமன் பிஹைண்ட் த பாஸ். அவளை தன்னைத்தானே வேற ஒரு பெண்ணா தான் நினைச்சிட்டு இருக்கா. தான் யாருங்கிறத மறந்துட்டான், ஜான் யாருன்றத மறந்துட்டா. ஷி ஹஸ் பிகம் டோட்டலி இன்சேன். ஸோ அதை பார்த்து ஜான் பயங்கர டென்ஷன் ஆகி ஃபெயிண்ட் மயங்கியே விழுந்துட்டான். அவன் என்ன நடந்துச்சு, நம்ம என்ன தவறு பண்ணோன்னு ஒரே கவலையில he has fainted and the narrator continues creeping. ஆனா அவ அதை பத்தி கவலைப்படல. அந்த ரூமுக்குள்ளேயே தான் க்ரீப் பண்ணி போயிட்டு இருக்கா. 4 கால்ல அப்படியே போயிட்டு இருக்கா. அவ என்ன பண்றா, இவனையும் தாண்டி அவன் மேலையும் அப்படியும் தவழ்ந்து போயிட்டு இருக்கா. ஓகே, ஸோ தட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த நரேட்டர் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. திஸ் இஸ் த ஸ்டோரி த எல்லோ வால்பேப்பர். ஸோ இதை வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் அப்ரோச்லேயும் இந்த ஸ்டோரி படிக்கலாம். அப்புறமா ஒரு அந்த ரிலேட்டட் டு நர்வஸ் பிரேக் டவுன், நியூரோஸ்தனியா அந்த மாதிரி டிசீஸ் வர்றவங்க வந்து எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும், ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அவங்களோட சுச்சுவேஷன் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியாகவும் இது இருக்குது. ஓகே, ஸோ சைக்கலாஜிக்கல் அந்த அப்ரோச்லேயும் நம்ம இந்த ஸ்டோரியை படிக்கிற மாதிரி இருக்கு. குவிஸ், ஒரு ஷார்ட் குவிஸ் வி ஹாவ் ஹியர். வாட் இஸ் ஜான்ஸ் ப்ரொஃபஷன்? Physician. To what physician does John at one point threaten to send the narrator? ஒரு கட்டத்துல என்ன சொல்வார் தெரியுமா, நீ ஒழுங்கா என் பேச்சு கேட்கலன்னா எங்க அனுப்புவேன்னு சொல்வார் தெரியுமா, வியர் மிட்செல்ட். ஓகே, நான் அந்த நரேட்டர் பத்தி சொன்னப்ப சொன்னேன், இந்த டாக்டர் தான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஆத்தருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர் வியர் மிட்செல். ஓகே, ஸோ அவர் வந்து இந்த ஃபோர்ஸ்டு கியூர் கொடுத்தது, ஃபோர்ஸ்டு ரெஸ்ட் கொடுக்கறது அவர் தான். அதனால தன்னோட மனநிலை ரொம்ப தான் பாதிப்படைஞ்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால தான் இந்த கதையவே எழுதியிருப்பாங்க நம்ம ஆத்தர். அப்போ ஜான் என்ன சொல்லுவான் ஒரு கட்டத்துலனா, நீ என் பேச்சை கேட்கலன்னா வியர் மிட்செல்ட் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். வாட் இஸ் த நேம் ஆஃப் த நானி? அந்த குழந்தைய பார்த்துக்கிற அந்த நானி பேர் என்ன அப்படின்னு சொன்னா மேரி. Who tends the house? வீட்டை பார்த்துக்கிறது ஜென்னி, அவளோட சிஸ்டர்-இன்-லா. What kind of a room does the narrator believe her room was once was? அவளோட ரூம் எப்படி இருந்தது? நர்சரியா இருந்தது, குழந்தைங்க இருக்கிற ரூமா இருந்தது. What is one major similarity between the narrator's room and the wallpapers pattern? Both have bars. ஓகே, என்ன சிமிலாரிட்டி அவங்க பார்க்குறாங்க தன்னோட ரூமுக்கும் அந்த வால்பேப்பருக்கும் இடையிலன்னா, இவளோட ரூம்லயும் நிறைய பார்ஸ் இருக்கு, அந்த வால்பேப்பர்லயும் நிறைய பார்ஸ் இருக்கு. வாட் இஸ் காட் இன் த வால்பேப்பர்ஸ் பேட்டர்ன்? ஸ்ட்ராங்கிள்ட் ஹெட்ஸ். ஓகே, தலைகள் அப்படியே உள்ள ஊடுருவுற தலைகள் மாதிரி, ஓகே, அப்படியே நசுக்கப்பட்ட தலைகள் மாதிரி அவங்க பார்க்குறாங்க. ஓகே, அந்த வால்பேப்பர் பேட்டர்ன்ல. வாட் டஸ் த உமன் டூ அட் நைட் வித்இன் த வால்பேப்பர்? ஷி ஷேக்ஸ் அட் த பாஸ். அந்த வால்பேப்பர்ல இருக்க பெண் என்ன செய்யறான்னு நினைக்கிறாங்க? She shakes at the boss. அந்த பாரை வந்து அப்படியே ஷேக் பண்றா. With what diminutive does John frequently refer to the narrator? அந்த நரேட்டரை எப்படி கூப்பிடுவாங்க? அவரு ஒரு இந்த வார்த்தை சொல்லி அவளை சின்ன பிள்ளை ஆக்குற மாதிரி ஒரு வார்த்தை, லிட்டில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். ஓகே, what does John prevent the narrator from doing most of all? எது வந்து அவ செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு? ரைட்டிங். ஓகே, ரைட்டிங் எழுதவே கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பார். வாட் வேர்ட் டஸ் த நரேட்டர் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் டு டிஸ்கிரைப் த மூவ்மெண்ட் ஆஃப் த உமன் இன் த வால்பேப்பர்? உமன் இன் த வால்பேப்பர் வந்து என்ன செய்யறா? க்ரீப் பண்ணிட்டு இருக்கா. அதனாலதான் இவ கடைசியா க்ரீப் பண்றா. ஓகே, அவளும் அது க்ரீப் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் அவ சொல்லிட்டே இருப்பா. யாருன்னா நரேட்டர். when is the woman most visible in the wallpaper? வால்பேப்பர்ல இருக்க விமன் அவளுக்கு எந்த டைம்ல தெரிவாங்க? மூன்லைட் டைம்ல தான், நைட்ல மட்டும் தான் தெரிவாங்க. when does the woman in the wallpaper stop moving? எப்ப அவ வந்து நடமாட்டமே இருக்காது வால்பேப்பர்லன்னு பாத்தீங்கன்னா இந்த சன்லைட், பகல்ல இருக்காது. when does the narrator usually sleep? டே டைம்ல தான் நரேட்டர் தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் பொதுவா இந்த மாதிரி டிசீஸ் வரவங்க டே லைட்ல தான் தூங்குவாங்க, டே டைம்ல. வாட் கண்டிஷன் இஸ் த நரேட்டர் தாட் டு சஃபர் ஃப்ரம்? நரேட்டருக்கு இருக்க வியாதி பேர் என்ன? நியூரோஸ்தனியா. How does the narrator describe the odor of the wallpaper? As a yellow smell.
அந்த வால்பேப்பர்ல என்ன ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்றாங்க? எல்லோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. whom does the narrator want to visit although John will not let her? யாரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க? ரிலேட்டிவ்ஸ. ஆனா ஜான் வந்து விடம் இருக்கிறார். ஓகே, அவளுக்கு அதெல்லாம் ஃப்ரீ ஆகணும், அவ நினைச்செல்லாம் கேட்கிறா. பட் ஜான் இஸ் நாட். ஜானை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லரு ரெஸ்லரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வாட் இஸ் த ஸ்ட்ரேஞ்ச் மார்க் அரவுண்ட் த பாட்டம் ஆஃப் த வால் ப்ராபப்ளி ஃப்ரம் someone else who crawled around the periphery of the room? அவங்களுக்கு வந்து வால்க்கு கீழே வந்து யாரோ அப்படியே கிரால் பண்ண தடம் வந்து அங்கே இருக்கும். Okay, so this is the short story and the quiz. I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.